2024 ரிலீஸான தி 688 இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. வீரர்களும் ஹிட்லருக்கு எதிராக சண்டை போட்டு நாட்டுக்காக உயிரை கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் வெள்ளையர்கள் கருப்பவர்களை நாயை விட கேவலமா நடத்துவாங்க. நம்ம ஹீரோயினியும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவள். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு வெள்ளைக்கார பையனை லவ் பண்றான். அவனும் இவளை லவ் பண்றான். போருக்காக அவன் போறான். ஆனா அவன் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் அவன் எழுதின லெட்டரு நம்ம ஹீரோயினிக்கு வந்து சேரல. நம்ம ஹீரோயினியும் தன்னோட காதலும் போர்ல போய் சண்டை போட்ட மாதிரி நானும் சண்டை போட போறேன்னு அடம்பிடிச்சு அங்க போறா. ஆனா அங்கேயும் கருப்பர்களை இழிவா நடத்துறாங்க. என்னதான் இவங்க திறமசாலிகளாக இருந்தாலும் போர்ல கலந்துக்க இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. போர் வீரர்கள் எழுதின லெட்டர் அவங்களோட ஃபேமிலிக்கு போய் சேரவில்லை என்றுன்னு தெரிய வருது. அந்த எல்லா லெட்டர்ஸையும் 6 மாசத்துக்குள்ள டெலிவரி பண்ணுங்கன்னு இந்த டாஸ்கை கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் கருப்பினத்தை சேர்ந்த பெண்களும் போராடி கடிதங்களை டெலிவரி பண்ணார்களா இல்லையா, நாங்களும் மனிதர்கள் தான் என்று நிரூபித்தார்களா இல்லையான்னு படுத்த முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 5.5. தி 688. நாட்டுக்காக போராடுபவன் வெள்ளையனா கருப்பனா என்று பாராமல் வீரனா என்று பாருங்கள். 2024 ரிலீஸ் ஆன ஸ்டிங். டேடி விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. மம்மி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டா. ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாம விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா நம்ம ஹீரோயினி. ஒரு பக்கம் வானத்திலிருந்து விழுந்த ஒரு விசித்திரமான சிலந்தியை நம்ம ஹீரோயினி கண்டுபிடிச்சு வளர்க்குற. அதுக்கு சோறு போட 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 அது வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கோழி பூனை என்று எல்லாத்தையும் வேட்டையாடி தின்னு அது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல மனிதர்களையே அது வேட்டையாட பாக்குது. இதுக்கப்புறம் நம்ம குட்டி ஹீரோயினியும் அவளோட ஃபேமிலியும் அந்த சிலந்தி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனாலும் படம் நல்லா இருக்கும். சிலந்திய சிஜி ஒர்க்குல அருமையா காமிச்சிருக்காங்க. கதையை சூப்பரா ரெடி பண்ணவங்க திரைக்கதையில கோட்டை விட்டுட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 5.5. ஸ்டிங். எட்டுக்கால் பூச்சி எங்கே எட்டி பாப்போமா. 2024 ரிலீஸ் ஆன ரெட் ஒன். கிறிஸ்மஸ் வந்தாலே வட்டிக்கு வாங்கியாவது கிஃப்ட் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு நம்ம கிறிஸ்மஸ் சாண்டா. அவரை பாதுகாக்கும் படை வீரனாகவும் பாதுகாவலாகவும் இருக்காரு நம்ம ஹீரோ ராக்கு. ஒரு பக்கம் இவங்களோட உலகமே வேற ஒரு உலகம். கிறிஸ்துமஸுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி அந்த எல்லா கிஃப்டையும் கிறிஸ்மஸ் சாண்டா எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுவாரு. நல்லவன் கெட்டவன் என்று இவரு பாகுபாடு பார்க்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் விச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லி இருக்கு. அவ நல்லவனுங்களுக்கு கிஃப்ட் கொடு, கெட்டவனுங்களை கூண்டில் போட்டு அடையின்னு சாண்டா கிட்டயே வாக்குவாதம் பண்றா. ஒரு கடத்துல சாண்டாவை அவ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா. ராக்கும் அவரை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல சாண்டாவை கிட்னாப் பண்ண உதவி பண்ணுது நம்ம கேப்டன் அமெரிக்கா. இதுக்கப்புறம் நம்ம ராக்கும் கேப்டன் அமெரிக்காவை ஒன்று சேர்ந்து சாண்டாவை கண்டுபிடித்தார்களா இல்லையா, கிறிஸ்துமஸை கொண்டாடினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லைட்டா லேக் ஆடி ஆடி நடிக்கும். சிஜில அரக்கணை காட்டுற விதம் வேற லெவலு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 5.5. ரெட் ஒன். கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எங்கே.